ஹேர் ஸ்பா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. வெட் ஹேரில் தான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மசாஜ் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு நல்லா பாருங்கள். அது மாதிரி மசாஜ் பண்ணணும். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பண்ணணும். நான் எப்படியெல்லாம் கை மாற்றி வச்சு எந்த இடத்துல எந்த கை யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். அது போல் கரெக்டாக பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட கேட்ட அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ரொட்டேஷன் பண்ணணும். ஸ்கால்ஃபில் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணணும். பின்னாடி ஃபஸ்ட்டு பின்னாடி பண்ணிவிட்டு அப்புறமா முன்னாடி வாங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டினேன். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் 2 டைம் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பு 2 டைம் பண்ணணும். நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணணும், ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹெவியாக கொடுக்காதீங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கை பேக்கில் ஒரு கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கை வச்சு ஹெட் ஃபுல்லாகவே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 கை எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி விடணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 2 விரல் மட்டும்தான் அவங்க மேலே படணும். அதுக்கப்புறம் 2 கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரி கை வச்சு காதுக்கு பின்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பேக் நெக்கில் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படியே கீழே அந்த 2 சைடில் எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்கு சைடில் இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போய் நல்லா அழுத்தி கீழே இறங்கி வரணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா மேலே போய் அழுத்தி கீழே வரணும். அதுக்கப்புறம் கட்டவரல் வச்சு பின்னாடி அழுத்தம் கொடுக்கணும். எங்கே அழுத்தம் கொடுக்குறேன்னு பாருங்கள். கட்டவரல் வச்சு பின்னாடி அழுத்தம் கொடுத்து அப்படியே கீழே வந்து அந்த கீழே பேக் சைடு வாங்க நெக்கு சுற்றியில். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஆட்டம் ஸ்டீம் கொடுங்க. ஸ்டீம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ப்ளைன் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரையர் போடும்போது ஹீட் போடாமல் போடணும். கூல் ட்ரையர் தான் கொடுக்க.